அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அல் கரீம் பைத்துல் மால் ஆண்டு அறிக்கை வெளியீடு ஜனாப் எஸ் சிராஜுதீன் அட்லஸ் சிக்கன் தலைவர் அல் கரீம் பைத்துல் மால் அறக்கட்டளை அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 4 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த அல் கரீம் பைத்துல் மால். இதுவரை 43 நபர்களுக்கு நாங்கள் கடனை கொடுத்து 23 நபர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். 1 வருடம் நீங்கள் வட்டி இல்லாமல் வைத்துக்கொள்ளலாம். 1 வருடம் முடிந்து திருப்பி கொடுத்து விட வேண்டும். அடுத்தது ஒரு சிறப்பு கடன் திட்டத்தை இந்த மாதம் ஆரம்பித்துள்ளோம். உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும், ஒரு குழந்தை பேரு, ஒரு எமர்ஜென்சி என்று வந்துவிட்டால் நகை தேவையில்லை. 30,000 ரூபாய் எங்களிடம் கடன் வாங்கி கொள்ளலாம். எங்கள் ஊர் ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், முத்தூர் ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், இந்த சின்னப்பள்ளி ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த 3 ஊருக்கும் நாங்கள் அதை தருகிறோம். அதை 1 மாதத்தில் நீங்கள் திருப்பி தந்து விட வேண்டும். இதை இந்த மாதம் ஆரம்பித்திருக்கிறோம். பைத்துல் மால் நல்ல விதமாக போய் கொண்டு இருக்கிறது. இதை தவிர 13 குடும்பங்களுக்கு சதக்காவாக மாதம் 1000 ரூபாய் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பணத்திற்கும் பள்ளிவாசலில் வரும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் பைத்துல் மாலில் உள்ள கமிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் மாதம் நாங்களே வசூலித்து இந்த பணத்தை நாங்கள் மாதம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் திருடமருதூர் பள்ளிவாசலின் மிக சிறப்பான ஒரு விஷயம், இந்த வருடம் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய சதக்காவாகவும் தர்மமாகவும் அன்பளிப்பாகவும் எல்லோரும் பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணத்திற்கு பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு கொண்டு இருக்கிறோம். 6 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஒரு 3 மாதத்திற்கு முன்பு அறிக்கையை விட்டோம். 2 மாதத்தில் பணம் சேர்ந்து விட்டது. எங்கள் ஊர் மக்களுக்கு நிறைய நல்ல மனது வந்து விட்டது. அடுத்த வருடம் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் இப்பொழுது இருக்கும் வருமானத்தை விட இன்னும் 2 மடங்கு வருமானத்துக்கு வந்து விடுவார்கள் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு சம்பாதித்தேன், இன்று இவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன். பெருமைக்கு சொல்லவில்லை. அவ்வளவு சம்பாதித்ததில் பாதியை நான் தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். தர்மம் உங்களை தலை காக்கும். நீங்கள் 100 ரூபாய் வந்தால் 10 ரூபாயை எடுத்து நீங்கள் தர்மத்திற்கு ஒதுக்கிவிட்டு 90 ரூபாயை நீங்கள் செலவு செய்து பாருங்கள். அடுத்த வருடம் அல்லாஹ் 100க்கு 150 நிச்சயம் கொடுப்பான் என்பதை திட்டவட்டமாக கூறுகிறேன். எங்கள் ஊரில் இப்பொழுது 3 இலாக்காவாக பிரித்திருக்கிறோம். 1 மதரசா, 1 பைத்துல் மால், 1 ஊர் நாட்டாமை பஞ்சாயத்தார்கள். எல்லாம் எனது வயதுக்கு கீழே உள்ளவர்களாக போட்டு இருக்கிறேன். எல்லோரும் திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். செலவுகளை நாங்கள் எங்கள் பள்ளி கணக்கிலோ மதரசா கணக்கிலோ பைத்துல் மால் கணக்கிலோ எழுதுவதில்லை. செலவுகளை மெம்பராக இருக்கும் நாங்களே செலவு செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். வரவை மட்டும்தான் பள்ளிவாசலில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வரவை மட்டும்தான் பைத்துல் மாலில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நோட்டு வாங்கினாலும் பேனா வாங்கினாலும் டீ வாங்கினாலும் எங்கள் பணத்தை போட்டு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இது மீண்டும் வளரும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை செய்தது மிக முக்கியமானதில்ல. இந்த வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 4 திட்டத்தை வைத்திருக்கிறோம். அதை சொல்லிவிடுகிறேன். அடுத்த பொதுக்கூட்டம் இங்கே போடுவதற்கு முன்பு எங்கள் பைத்துல் மால் மூலம் இந்த ஊருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி வைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். 1. 2வதாக 40 பேர் நம்ம ஊரில் உள்ளவர்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். எங்களுக்கு தையல் மிஷின் தேவை, எங்களுக்கு நாங்கள் சுயதொழில் செய்ய ஆசைப்படுகிறோம் என்று பெண்கள் 40 பேர் எங்களிடம் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அதிகபட்சம் 6 மாதம் அனைத்து பொருள்களையும் நிச்சயமாக வாங்கி கவர்மெண்டிடம் கேட்டிருக்கிறோம். எங்களை 1 பங்கு பணம் போடுங்கள், 3 பங்கு நாங்கள் தருகிறோம் என்று கலெக்டர் எங்களிடம் கூறியிருக்கிறார். அதை போட்டு உங்களுக்கு நிச்சயமாக
இந்த 6 மாதத்தில் தொழில் தொடங்க உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு கால் அரசாங்கம் தரவில்லை என்றாலும் நாங்கள் நிச்சயம் இதை செய்வோம் என்பதையும் உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கிறோம். வேறு என்ன தகவல் இருக்கோம்? 40 அதுதான் முக்கியமானது. அப்புறம் இந்த போன மாதம் 25 கொடுத்தோமா? போன வருடம் ரமலானில் 25 பேருக்கு 2000 ரூபா பெருமானம் உள்ள பொருள்கள் அரிசி இது கொடுத்தோம். இந்த வருஷம் 100 பேருக்கு கொடுக்குறோம். 1 லட்சம் ரூபாய் 100 பேருக்கு நாங்கள் கொடுக்க இப்பொழுது தயாராகி கொண்டு இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பணத்தை நாங்கள் பாதியை இதற்கு செலவு பண்ண தயாராக இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகிறோம். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் அட்லஸ் கிச்சன் ஓனர். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பணக்குறையோ இல்லது குடும்பத்தில் படிப்புக்கு பிள்ளைகளுக்கு பணமோ தேவைப்பட்டால் எங்கள் 3 யூனிட் இருக்கிறது. அவர்கள் டெலிஃபோன் நம்பர் உங்களிடம் இருக்குது. அவர்களிடம் நீங்கள் மனுவை கூறுங்கள். எங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்கிறோம் என்பதை மீண்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.